வணக்கம். நான் உங்கள் பயில் சிங்காரவேல் பாலுமணி. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறோம். நேற்று தான் ஒரு காணொலி போட்டோம். மறுபடியும் மீண்டும் இன்று ஒரு காணொலி. தொடர்ந்து இனி காணொலி போட வேண்டிய கட்டாயம் வந்துடும் போல இருக்குது. காரணம் இனி நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்த் எம்பி இவங்க வீட்டில் இன்னைக்கு இடி ரெய்டு போயிருக்குங்க. இந்த இடி ரெய்டு பல நாளாக பல விதமாக பேசிக்கிட்டு இருந்த ஒன்று தான். எந்த ஒரு அமைச்சரேட்டுக்கு ரெய்டு வரப்போகுதுன்றது தற்போது சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கும் சவுக்கு சங்கர்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிஜேபி சோஷியல் மீடியாக்களிலும் இந்த விஷயங்கள்லாம் நிறைய பரவலாக பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இது பல ஊடகங்கள் பல விதமான விஷயத்தில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சனை வெளியில் பெருசாக வந்துடுச்சு. பெருசாக இது ஆரம்ப கட்டத்திலேயே திமுகவினர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இதனோட போக்கே வேறு மாதிரி மாறி இருக்கும். இந்த ஞானசேகரன்ற நபரை பற்றி சரியானபடி காவல்துறைக்கு சரியான இந்த நபர் யார், இந்த நபர் மேலே என்ன வழக்கு இருக்குது, என்ன ஏதுன்றது சரியாக தெரியாமல் புரியாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனடியாக அவசரமாக கூட்டல் காமிச்சு இந்த ஞானசேகரை கைது பண்ண முன்னாடி தான் இத்தனை விஷயங்கள் வெளில வருது. ஐயோ இவர் தீவிரக்காரலாம், அமைச்சர்களுடைய துணை முதல்வர்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கலாம், யார் என்ன ஏதுன்றது தோண்ட மர்மங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சாதாரண நபர் ரொம்ப அனாவசியமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிட்டு வந்துருக்கிறாரு. இதெல்லாம் மிக அதாவது எப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோ அல்லது பின்னாடி ஒரு அதிகாரம் வைக்க நபர்கள் இருக்கிறாங்கன்ற தைரியத்தில் தான் இந்த நபர் இந்த வேலையை செய்திருக்கிறார். இவர் இது மட்டும் கிடையாதுங்க. இவர் இவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. ஆள் கடத்தலுக்கு, கொள்ளையடிக்கிற பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறார் பள்ளிக்கரணையில். அது சம்மந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. போதாத குறைக்கு உத்திரமேரூரில் ஒரு பண்ணை வீடு வேற கொள்ளையடித்த பணத்தில். திராவிட மாடல்ன்றது இதுதான். கொள்ளையடிக்கிற பணத்தில் கொண்டு போய் வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது தான் திராவிட மாடலா. தொடர்ந்து இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்க. இது எப்போ வேணாலும் நடக்கலாம். என்ன விஷயன்றதை நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்படின்னா அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்ட்டு நான் இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ தான். ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ. எப்படி நான் இவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பின்னோட முதல்ல ஒரு வீடியோ போடுறேன். என்னுடைய சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோவை நான் போட்டது பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னே நான் போட்ட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரும் முதல்வருக்கு அவப்பெயர்னு போட்டேன். இந்த நாளில் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இதில் உங்களோட ஆட்சியில் இவளுக்கு அவலங்கள் நடக்கும். அதாவது நான் சொன்னபடி ஒன்றும் சென்னை வெள்ளத்தில் மூழ்கும் அப்படின்னு சென்னை வெள்ளத்தில் மூழ்கிச்சு. உங்களோட ஆட்சியில் உங்களுக்கு உங்கள் நல்ல பெயர் கிடைக்காது. என்ன பண்ணால் எப்படினாலும் உங்களுக்கு ஒரு அவப்பெயர் தான் மிஞ்சும்னேன். யார் முதலமைச்சராக வந்தாலும் அவப்பெயர் மிஞ்சும்னேன். அதே போல் நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்ட எவகண்ட டைமு நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறீங்க. துணை முதல்வராக முதல்வராக பதவி ஏற்றுக்கும் போது யமகண்டத்தில் பதவி ஏற்றுக்கும் போது அதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களோட ஆட்சிக்கு நல்ல பேரே வராது, அவப்பெயர் தான் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணால் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களே தவறு செய்வார்கள். தவறு செய்து இந்த நாளில் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிகழ்வு உங்களோட ஆட்சியில் நடந்ததுன்றது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கலங்கம் வரும்னு 2000 ஏன்னா இப்போ சொன்னேன்னு வச்சிங்களேன். அதை இப்போ நடக்கிறத பார்த்துட்டு சொல்கிறான் அப்படின்னாங்க. என்னோடய பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடக்ஷன் பண்ணி ஒன்றுத்தையும் நான் சொன்னது அத்தனையும் இன்று வரை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னைக்கு எடப்பாடியார் ஜெயிப்பாருன்னு, ஆனால் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வரம் தந்த சாபம், சாபம் தந்த வரம்னு.
அதாவது உங்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பை கொடுத்து ஒரு வரமாக கொடுத்து உங்களை சிக்க வச்சுட்டாங்க. இவருக்கு வந்து சாபமாக கொடுத்து தோக்கிறத ஒரு சாபமாக கொடுத்து எடப்பாடியை காப்பாற்றி விட்டுட்டாங்கன்ட்டு ஒரு வீடியோ பேசியிருந்தேன். வரம் தந்த சாபம், சாபம் தந்த வரம்னு. ஏன்னா உங்களுடைய ஆட்சியில் வந்து இவ்வளவும் நடக்கும். அதை யார் நீங்கள் கிடையாது, எந்த முதல்வர் வந்திருந்தாலும் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் வந்து உங்கள் ஆட்சி தான் அப்படின்றத சொல்கிறதுக்குலாம் இது இல்லை. இதில் இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வர்றது வந்து என்னென்னா, ஞானசேகரனை காப்பாற்ற பழம்பெரும், அதாவது உங்கள் கட்சியில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் படிக்க வைத்து என்ன இன்று உங்கள் அமைச்சரவையில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது இருக்கிறதே மூத்த அமைச்சர் KN நேரு, பொன்முடி, இவர் ஐ பெரியசாமி, துரைமுருகன், இவங்கெல்லாம் வந்து உங்கள் தந்தையார் காலத்து மந்திரிகள், அவங்க மூத்த தலைமுறை. உங்களுடைய மகன் உதயநிதிக்காக என்ன நீங்கள் வந்து மூத்த அமைச்சர்களை வந்து கொஞ்சம் புறந்தள்ளி அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கிட்டே வரீங்க. இப்போ இந்த பிரச்சனையை திசை திருப்பத்துக்காக, அதாவது ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை FIR கசிஞ்சது. இன்று வரை கமிஷனர் அருண் மேலே வந்து நீங்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. காவல்துறைன்றது வந்து காவல்துறைக்கு உண்டான மரியாதையே வந்து உங்கள் ஆட்சியில் வந்து கெட்டு போச்சு. இதுதான் 100% உண்மையான விஷயம். காரணம் வந்து எந்த காவல்துறையும் யாரும் வந்து சுதந்திரமாக வேலை செய்கிற மாதிரி தெரியலை. சாதாரண ஒரு எச்சக்கலை நாய் யூடியூபர் ஒருத்தன், அவன் மேலே 3 FIR ஃபைல் ஆகிருக்குது. அவனையே கைது பண்ண முடியல உங்களால். அவனை கைது பண்ணுறதுக்கு போனால் லோக்கல் கமிஷனர் யாரும் தெரியல. ஒரு சிலருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, எதுக்கு நீ FIR பண்ண? அப்போ அவன் அவ்வளோ பெரிய ஆளாம ஒரு சவுக்கு சங்கம்னா உடனடியாக ஓடி போய் பிடிச்சிடுறீங்க. ஒன்றுக்கு வராத ஒரு வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேறு எதையும் பேசாத ஒரு புழுகு. எல்லாத்துக்குமே வந்து எது வந்து ஆகாதோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான். உண்மைக்கோ நேர்மைக்கோ எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு யூடியூபர் மேலே 3 FIR 3 CSR இருந்து கைது பண்ண மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி விட்டு தானே ஞானசேகரனையும் விட்டு தானே இன்னைக்கு அவசப்படுறீங்க. இதே யூடியூபரால் உங்களுடைய கட்சிக்கும் ஒரு அமைச்சருக்கும் கூட ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதை வந்து ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பேசும்போது வந்து காற்றாக்கில் வந்து ஒரு சில செய்திகள் செய்திகள் வந்து வரதான் செய்யுது. அந்த யூடியூபரை வந்து கைது பண்ணிங்கனாலும் உங்கள் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் மாட்டுற ஒரு இதனால வந்து அந்த யூடியூபரை கைது பண்ணாமல் தவிர்த்துக்கிட்டு வரீங்களா அப்படின்றது தெரியல. அவனும் இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு மோசமான ஆள் தான் நான் சொல்கிறேன். யூடியூபரும் என்ன எப்படி ஞானசேகரனை விட்டு வளர்த்து விட்டீங்களோ அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லையும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்கள் ஆட்சிக்கு வந்து கெட்ட பெயர் அவப்பெயர் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகனை பலி கொடுக்க தயாராகி விட்டார் வெற்றிட்டார். நீங்கள் வந்து எப்படி வந்து துரைமுருகனை வந்து நீங்கள் வந்து பலிகடாக்குறீங்கன்னா, ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை திசை திருப்ப உங்கள் மகனுக்கும் ஒரு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் துரைமுருகன் அவர்களை பலியாக்குகிறீர்களா? ED ரைடு அது இதுன்னு கொண்டாந்து விட்டு பிரச்சனை திசை திருப்ப பார்க்கிறீர்களா? பிரச்சனை திசை திருப்பும் எண்ணத்தோட தான் இந்த ED ரைடு நடக்குதா? ஏன்னா இப்போ பரபரப்பாக மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த ஞானசேகரன் இந்த அந்த யார் அந்த சார் இது மாதிரி வந்து விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஏதோ மடைமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட துரைமுருகன், ஏன்னா கதிரானந்த் வந்து MP போகிறாரு, அங்கே ஏதோ போண்டா வடை சாப்பிட்றாரு போல இருக்குது. போண்டா வடை சாப்பிட்ற ஆள் அந்த ஆள் இருந்தால் என்ன, ஏன்னா சம்பாதிச்சிட்டாங்க ஃபுல்லாக. இப்போ கட்டுக்கட்டாக பணம் எடுக்கிறாங்க, நடைமுறை எடுத்துகிட்டு போகிறாங்க, உளி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, சுற்றி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு செய்திகளை வந்து ஊடகத்தில் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த தற்போது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் போய்கிட்டு இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தை வந்து திசை திருப்பணும், மடைமாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் எண்ணத்தோடையும்
நீங்கள் வந்து துரைமுருகன் அவர்களை வந்து இடி ரெய்டில் சிக்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உங்களுக்கு மத்திய மேலிடத்துல இருந்து ஏதாவது ஆதரவு கிடைச்சி இந்த மாதிரி செய்கிறீங்களா, இந்த பிரச்சனை திசை திருப்பத்துக்குன்னு தெரியலை. இவங்க குஷ்பு அவங்க வந்து சிலம்பு தூக்கிட்டு போகிறாங்க போராட்டத்துக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் வந்து பண்ணுங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத மக்களுக்கு ஒரு இடையூறு, என்ன மக்களுக்கு இடையூறு. துண்டு பிரசுரம் கொடுத்ததே ஒரு பெரிய குற்றமாக கருதி இவர் ஆனந்த், இவர் விஜய் கட்சி பொதுச் செயலாளர் இவர் ஆனந்தை வந்து கைது பண்ணாங்க ஒரு துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்கு. அதுவே ஒரு இந்த ஆட்சியில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வன்முறையாக பார்க்கும்போது நீங்கள் ஏன் தேவையில்லாத சும்மா இவர் சாட்டையில் அடிச்சுக்கிறதும் செருப்பு இல்லாமல் போகிறோன்னு சொல்கிறதும் நீங்கள் அங்கேருந்து சிரம தூக்கிட்டு வரத்துக்கும். ஏமா என்னதான் குஷ்பு அம்மா உங்களை தான் கேட்குறேன், என்னதான் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதாவது ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா போராடுங்க. என்ன அந்த போராட்டம் வந்து வெளியில் மக்கள் வந்து 4 பேர் பேசுகிற மாதிரி பண்ணுங்க. அதை ஒரு கேலிக்குரியதாக வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து ரொம்ப நகைப்புக்குரியதாக பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து இதை வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க என் காதுபட. அதெல்லாம் நான் இதில் சொல்ல விரும்பலை. அதாவது அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் சொல்கிறேன், என்ன நீங்கள் வந்து கேவியட் மனு போட்டிருக்காங்க, ஏடிஎம்கே வந்து கேவியட் மனு போட்டிருக்கு, வரவேற்கத்தக்க விஷயம். புரியுதுங்களா? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீதிபதிகள் வந்து இவங்க என்ன விசாரிச்சாங்க, சாயந்தரம் அந்த விசாரணையோட தகவல் வந்து கொண்டு வந்து கொடுங்க, நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுவும் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். புரியுதுங்களா? இந்த கேஸை வந்து நீதிபதிகள் வந்து மானிட்டர் பண்ணணுன்றது. இப்போ வந்து நீதிபதிகள் வந்து இதை மானிட்டர் பண்ணணுன்றதை வந்து நான் கூட சொல்கிறேன். அதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வந்தேன். என்னோட பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்னது வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். இப்பயும் சொல்கிறேன், இந்த ஞானசேகரன் என்ற நபர் இது வந்து நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், நடக்கலாம். இது வந்து எப்போ வேணால் நடக்கலாம், அதில் நடக்காமலும் போகலாம். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வும் என்னுடைய ஆள் மனதும் சொல்லக்கூடிய ஒன்று, இந்த சுவாதின்ற ஒரு பொண்ணை வந்து வாயிலே வெட்டி கொலை பண்ணதா ஒரு ராம்குமார்னு ஒரு தம்பியை கைது பண்ணாங்க. நான் ஒரு இருக்குங்களா, கடைசியில் அவர் தான் குற்றவாளின்றது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவர் வந்து பிளேடில் வந்து அவர் கழுத்து அறுத்துக்கிட்டதாகவும் அதில் உயிர் போல மறுபடியும் அவரை சிறைச்சாலை கொண்டு வந்து எல்லாம் இது பண்ணும்போது கைக்கு எட்டாமல் உயரத்தில் இருந்த ஒயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு கேஸு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஞானசேகரன் அடுத்த கட்ட விசாரணைக்கு போனாலோ அல்லது போகிறதுக்கு முன்னையோ இல்லை போயிட்டு அந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் போதோ, ஒன்று இவர் தப்பி ஓடும்போது இவரை சுட வேண்டிய கட்டாயத்துக்கு காவல்துறை தள்ளப்படலாம், அல்லது கொஞ்சம் அவர் இருக்கிற ரூம் இந்த ஒயர்லாம் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வாங்கிக்கிறேன். ஒயரு, இந்த கூரான ஆயுதங்கள், இந்த நீளமாக இருக்கிற ஒரு லுங்கியோ இல்லை ஒரு ரொம்ப லென்த்தாக இருக்கிற இது எதுவும் கொடுக்காம, அந்த சீலிங் வந்து நல்ல ஹைட்டாக இருக்கிற மாதிரி, எந்த விதத்தையும் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளாதபடி, தன்னை வந்து தற்கொலை செய்து கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இது ஏதோ திடீர்னு எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து இதை சொல்லணும்னு இருந்தது, இதை நான் பதிவு பண்ணிடுறேன். இது நடக்கலாம், இல்லை நடக்காமலும் போகலாம். ஏன்னா இதனோட தீவிரத்தன்மையை பார்க்கும்போது தப்பி ஓடும்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்படலாம், அல்லது தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளலாம். இது தப்பி ஓடும்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்படலாம், அல்லது தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ளலாம். இது இரண்டிற்கும் கிட்டத்தட்ட 98% வாய்ப்புகள் உள்ளதாக என்னுடைய ஆழ்மனதில் சற்று ஒரு அரை மணி, இந்த வீடியோ பதிவு பண்ணுற இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி. இன்னைக்கு சனிக்கிழமை 4ஆம் தேதி 4/1/2025 நைட்டு 8 மணிக்கு இந்த 7:30 மணிலேருந்து இந்த தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது.
இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தாட் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து பதிவு செய்து விடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் இந்த காணொலியை பதிவு செய்திருக்கிறேன். மற்றபடி வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. யாரையும் குறை சொல்லணும்னோ எந்த இதுவும் அதில் ஆட்சியாளர்களை எது குறை சொல்லணும் நான் இல்லை. என்னுடைய ஆழ் மனதில் எப்படி வந்து ஒரு விஷயமும் நான் சொல்லிக்கிட்டே வந்தனோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே வந்ததோ அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயம் வந்து என்னுடைய ஆழ் மனதில் வந்து போய்கிட்டே இருக்குது. யார் அந்த சார்ந்தது தெரியாமலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நான் உங்கள் புயல் சிங்கார வேலுபாலமணி. நன்றி வணக்கம்.